அவர் எந்த அளவுக்கு நல்லவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு வல்லவராக இருக்கிறார், நேற்று என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். முழு மனதோட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீரே ஒருவரே ஆண்டவர், நீரே ஒருவரே இரட்சகர், நீரே ஒருவரே நல்லவர், நீரே ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, உம்மால் அன்றி வேறு எவராலும் எங்களுக்கு மீட்பு கொடுக்கவே முடியாதப்பா. ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களோட ஜெபத்துக்கு செவிசாயம் அப்பா. ஹல்லேலூயா, இயேசுவே. நல்லவர் இயேசு கிறிஸ்து, வல்லவர் இயேசு கிறிஸ்து, வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus Christ. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. அனைவரும் அமர்வோம். Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக எங்களால எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் வழியாக எங்களால எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். எபிசியர் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை படித்துக் கொள்வோம். எபிசியர் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை படித்துக் கொள்வோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி தான் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒருபோதும் உனக்கு பாவம் மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முதல்ல ரத்தத்தை சிந்தணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு பாவம் மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் கொலிசியர் புத்தகத்துல இருந்து சில விஷயத்தை காமிக்க விரும்புறேன். நான் கொலிசியர் புத்தகம் 1 அதிகாரம், கொலிசியர் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அது படிப்ப திரும்பி. எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். அவரிடம் கேட்டுக்கொள்றோம். என்ன கேட்கறாங்க? அவங்க ஜெபிக்கும் போது என்ன கேட்கறாங்க? முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு தன்மை, கடவுளுடைய திருவுளத்தை பற்றிய அறிவை, அல்லேலூயா, கடவுளோட திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பாருங்க, வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல இருந்து ஒரு பரீட்சை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சாப்டர், முதல் சாப்டர் எடுத்து உங்களுக்கு எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த முதல் சாப்டர் அந்த எந்த கேள்வி கேட்டாலும் நிச்சயமா நீங்க எல்லாரும் பதில் சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா எல்லாரும் சொல்லுவீங்க, நல்லா எழுதுவீங்க, எல்லாரும் 100க்கு 100 வாங்குவீங்க. கரெக்டுங்களா? ஒரு வேளை இந்த சாப்டர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, இந்த ஒரே ஒரு வசனம் நான் எடுக்க விரும்புறேன். நான் லூக்கா புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல எடுத்துக்கொள்வோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம் என்றால் என்ன. ஆண்டோட ஆவி நம்ம மேல இருக்கின்றது. படிங்க பாருங்க. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா.
ரொம்ப முக்கியமான வசனம் இந்த பைபிள்ல இருக்கிற எல்லாத்தோட முக்கியமான வசனம். ஒருவேளை நான் உங்களுக்கு இதுல பரீட்சை கொடுத்தேன்னு வச்சுங்க, இந்த ஒரு வசனம் நீங்க படிச்சுட்டு வந்துடுங்க, இதுல தான் உங்களுக்கு 100 மார்க் தரணும் வச்சுங்க. எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டா எழுதிட்டு பொட்ட எழுதிட்டு நீங்க 100 மார்க் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? எல்லாரும் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க. நான் 100 மார்க் எவ்வளவு மார்க் வாங்கினா 100 வாங்கணும், எல்லாரும் மார்க் வாங்கி 100 வாங்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? 100 மார்க். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட நான் கேள்வி கேட்கறேன், நீங்க 100 மார்க் எழுதி வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? படிச்சுட்டு 100 மார்க் வாங்குறது விஷயம் வேற, ஆனா இவரை பத்தி எழுதுறது, இவர் யார் என்பது தெரிஞ்சு எழுதுறது தானே வேற. ஆவியானவர் யார் என்பது தெரியாம ஆவியானவர் பத்தி பேசுறது பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரியாம இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறது பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க கணவன் மனைவி எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா மனைவிங்க இருக்கிறீங்க, கணவன்லாம் இருக்கிறீங்க. நீங்க உங்க மனைவி பத்தி ஏதாவது நீங்க ஒரு குறை ஒன்று சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? தெரிஞ்சு சொல்லுவீங்களா, தெரியாம சொல்லுவீங்களா? அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறையா இருக்குது, அது தெரிஞ்சு சொல்லுவீங்களா, தெரியாம சொல்லுவீங்களா? ஒருவேளை சாரோட அவங்க மனைவி வந்துட்டு அடிக்கடி சாருக்கு சொல்லணும், என்னையா பிரேயருக்கு போயிட்டே இருக்கிறா, நீ மாறவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சாருக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. இது குறையா தெரியுமா, இல்லாட்டி அது எப்படி தெரியுது? ஏன் அது குறையா இருக்குது? யார மாறல? புரியுதுங்களா? இப்ப என்ன பேசுறோம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எல்லாரும் ஒரு ஒரு குறைய கண்டுபிடித்து நான் மாறலையே, இன்னும் நான் மாறணுமே என்பதை நீங்க போயினே இருக்கிறீங்களே தவிர, ஆனா அந்த கொலிசியர் புத்தகத்துல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் கவனிச்சிங்களா? அந்த முதல் அதிகாரத்துல என்ன எழுதியிருக்குது? அதுல இறைவேண்டுதல் நான் வேண்டுகிறேன் உங்களுக்காக அறிவை புகட்டுவதற்கு, ஆவிக்குரிய ஆற்றல வளர்வதற்கு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வேண்டுகிறேன் தவிர நீ மாறுவதற்காக நான் வேண்டலையே. நீ மாறல, அதுல வேண்டவே இல்லையா? நீ ஆவிக்குரிய ஐக்கியத்துல நீ வாழ மாட்டேன்ற? ஏன் அவரோட ஞானத்தை வைத்துக் கொண்டு ஏன் நீ வளர மாட்டேன்ற? கரெக்ட் தானே எழுதிருக்கிறது? திருப்பி படிப்பாரு. எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை. பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியமானது. கடவுளோட திருவுள்ளம் என்ன என்பது நாங்க தெரியாம வாழறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நான் இன்னும் நான் மாறல, அதுதான் எனக்கு குறையா தெரியும். கடவுளோட திருவுள்ளம் என்ன என்பது எனக்கு தெரியாம நான் மாறல. அப்படி நான் என் மேல நானே குறை கண்டுபிடிச்சிக்கிறேன். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், இவங்க நிச்சயமா என் மேல இந்த குறை கண்டுபிடிக்க போறாங்க. ஏன்னு கேட்டா நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்துல வாழறது கிடையாது. ஆண்டவரோட திருவுள்ளத்துக்கு தகுந்த ஆண்டவரோட திருவுள்ளம் என்ன? நீ ஆவிக்குரிய ஐக்கியத்துல வாழணும், ஹோலி ஸ்பிரிட்டோட நீ இருக்கணும், ஹோலி ஸ்பிரிட்டோட தான் நீ வாழணும். அதுதான் தேவனோட திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்தை விட்டு நான் மாறல, இன்னும் எனக்கு தகுதியே வரல அப்படின்னு நீ சொல்லிங்க இருந்தா நிச்சயமா உனக்கு அது வரப்போறது கிடையாது. ஏன்னு கேட்ட நீ உன்னையே கண்டிக்கிற. நீ கண்டிக்கிறதுனால ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நினைக்காதீங்க. நீங்களே உங்களை கண்டிக்கணும், கண்டித்தே இருந்தீங்கன்னா ஒரு திருத்துதல் வரும்னு நினைக்காதீங்க. வரவே வராது. ஏன் உன்னால உன்னை கண்டிச்சுட்டே இருந்தானா திருத்தது ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, நீ மாமிசத்துல என்ன இருக்கிற, நீ ஆவிக்குரிய ஐக்கியத்துல இருந்தானா நீ திருந்துறது ரொம்ப சுலபம். ஏட்டா ஆவியானவர் உன்னை திருத்தணும், ஆவியானவர் உன்னை கண்டிக்கணும். இதுக்காக தான் நான் வேண்டேன். இறை வேண்டுதல் நான் வேண்டதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆவியானவர் என்னை திருத்தணும், ஆவியாக்குரிய ஐக்கியத்துல நான் வாழணும், தேவனோட திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நான் வாழ வேண்டும். அல்லேலூயா.
ஒன்றும் கிடையாது. நான் சிம்பிளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எல்லாரும் என்ன கவனத்துல பாருங்க. நம்ம எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள். எல்லாம் தப்பு செய்யக்கூடியவர்கள். சொல்லுங்க, ஏன் இந்த தப்பு வந்தீங்கன்னு? நாம் எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள். எதுக்கு இந்த தப்பு வந்தீங்கன்னே இருக்குது. ஒரு சோதனையா கூட வச்சுக்கலாம். சோதனை சொல்லி எதுக்கு இந்த சோதனை வந்தீங்கன்னே இருக்குது. ஆண்டவர் ஈஸியா சொல்லலாம், சோதனை நிறுத்து. எப்படி புயல நிறுத்தினாரோ, எப்படி செத்தவனை எழுப்பினாரோ எல்லாம் நிறுத்தின சொல்லியிருக்கோம். ஆனா எதுக்கு இந்த தப்பு வந்தீங்கன்னே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு நேற்று போன நாள் திரும்பி அதை வரப்போறது கிடையாது. கரெக்டுங்களா? ஆனா நேற்றை பத்தி தான் நினைச்சுனே இருக்கும். நீ வரைக்கும் இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தனா நேற்றை பத்தி தான் நினைச்சுன்னு இருக்கும். எதுக்கு அது மாதிரி வந்தீங்கன்னே இருக்குது. ஐயோ, அப்பவே நான் படிச்சுட்டு நல்லா இன்னைக்கு நான் ஐஜி டிஐஜியா இருந்திருக்கலாம, நேற்று நினைச்சுன்னு இருப்பேன். நான் இப்படி பண்ணிருக்கலாம, நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம, தண்டத்துக்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இந்த நேத்து காரியங்கள்லாம் நிறைய நினைப்பீங்க. ஏன் அதை வந்துக்கினே இருக்குது? இந்த தப்பான எண்ணங்கள், தப்பான காரியங்கள் எதுக்கு வந்துக்கினே இருக்குது? அதனால பேசலாம். இல்லாட்டி திரும்பி அந்த வசனத்தை படிப்பாங்க. எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும், என்ன போட்டிருக்குது அங்கேயும் இருக்கு, சொல்லுங்க, முழு ஞானத்தையும். இதே வசனம் எரிமையால 33:3, நீர் என்னை மன்றாடு, இல்லாட்டி நீர் என்னை கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். 8வது தூரத்துக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஞானத்தை கொடுப்பேன், முழு ஞானத்தையும். அடுத்தது ஆவிக்குரிய அறிவுத்திறனையும். ஆவிக்குரிய அறிவு திறமை சொல்லுங்க. ஆவிக்குரிய திறன் சொல்லுங்க. அதே எரிமையா 33 என்ன சொல்றாரு? ஓம் குலர நான் பெரும் செயல்கள் செய்வேன். ஓம் குலர நான் பெரும் செயல்கள் செய்வேன் திறனையும். அடுத்தது கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை. கடவுளோட திருவுளத்தை பற்றி அறிவு. இந்த அறிவு நமக்கு இல்லாதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றாரு? நீ எதை செய்தாலும் என்னை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். எதை செய்தாலும் என்னை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அப்போது உங்களோட பாதங்களை செம்மையாக்குவேன். அடுத்தது அதுதான். அல்லேலூயா. ஏன் இந்த பழைய விஷயம் எப்போதும் நம்மளை தாக்கிக்கினே இருக்குது? ஏன் நம்மள தப்பு நம்ம வாட்டிக்கினே இருக்குது? ஒரே ஒரு தப்பு செஞ்ச கூட அந்த தப்பு நோண்டிக்கினே இருக்கும். ஏன்? எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஒரு தப்பு. அதான் நோண்டின்னு இருக்கும். ஒரே ஒரு தப்பு தான் உனக்கு நோண்டி கிள்ளினே இருக்கும். ஏன்? ஏன் அந்த தப்பு வந்தீங்கன்னே இருக்குது? அந்த தப்பு வந்தீங்கன்னே இருக்குது. எதுக்கு அந்த தப்பு உங்களை தாக்கிக்கினே இருக்குது? என்னைக்காவது இதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? ஒரு சோதனை வரும்போது, ஒரு சோதனை வரத்துக்கு முன்னாடி கூட ஆண்டவர் சொல்றாரு, ஜெபியுங்கள் சோதனை வராதபடி. ஒரு சோதனை வரும்போது இந்த சோதனை வரத்துக்கு அடிப்படை இருக்கிற காரணம் என்ன? நீங்க சாமியார் கொடுக்குற பைபிள் கிளாஸ் நீங்க எல்லாரும் 100 மார்க் வாங்குவீங்க. ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருந்தா தான் அந்த பைபிள் என்ன இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். அதான் எடுத்து சொன்னேன் நான். ஒரு வசனத்தை கொடுத்தா நீங்க படிச்சுட்டு நீங்க 100 மார்க் வாங்கிடலாம். அது என்ன சொல்ற கடவுள் என்பது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாதான். அதனால்தான் சொந்த அறிவாற்றல நிக்க கூடாது. நாங்க ஒரு கேள்வி கூட எழுப்பும் போது ஏதோ இந்த கேள்வி நான் எழுப்புறேன், ஏதோ எனக்கு பதில் தெரியும் என்பதை நான் இங்க நினைக்கிட்டு பேசல. நான் ஆண்டவருக்காக காத்து நடக்கிறேன். என்கிட்ட பதில் கொடுக்கறதுக்கு கேள்வி எழுப்புறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஏன் ஒரு சோதனை ஏன் இந்த சோதனை உன்னை தாக்கிக்கினே இருக்குது? சின்ன பதில் தான் இதுல இருக்குது.
ஆனா பெரிய விஷயம், ஏன் இந்த சோதனை எப்ப பார்த்தா உங்களை தாக்கிக்கினே இருக்கு? ஒரு தடவை தப்பு செஞ்சேன்னா திரும்பி அந்த தப்பு செய்யறதுக்கு ஆசை திரும்பி வருமா வராதா? வருமா வராதா? சத்தமா பேசுங்க, வருமா வராதா? நிச்சயமா வரும். எதுக்கு அது வந்திக்கினே இருக்குது? எதுக்கு அந்த ஆசை வந்திக்கினே இருக்குது? எதுக்கு அந்த சோதனை உன்னை தாக்கிக்கினே இருக்குது? இவ்வளவு பேர் இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க ஆவிக்குரிய ஐக்கியத்துல இன்னும் நீங்க வளரல, இறங்கல, வளரல. இப்ப கவனத்தோட கேளலாம். சாந்தி கூப்பிட்டாங்க நெல்லு பக்கத்துல. சாந்தி கை பிடிச்சிக்கிறது. இப்ப நல்ல கவனத்தோட கேளுங்க, அவங்களோட கவனத்தோட பாருங்க. அவங்க 2 பேரும் இப்போ உன் கண்ணை வந்துட்டு வேற யாராவது மேல திருப்பு. யார் மேல திருப்பு. இப்ப கவனத்தோட பாருங்கன்னா, இப்ப இவர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல தான் மனைவியை விட்டு இன்னொருத்தர் மேல அவங்க கண்ணு வைக்கிறாரு பாரு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. ஏன் இன்னொரு பொம்பளை பாக்கணும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இப்ப பார்த்து சொல்லு, நல்லா கேளுங்களா. ஏன் நீங்க வந்து அசிங்கமா கேளு. ஏன்டா மடையன் பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்க இன்னொரு பொம்பளைய பார்த்துன்னு இருக்கு, அறிவு இல்ல கிடையாது உனக்கு அப்படின்னு கேளுங்க. சீக்கிரமா கேளுங்க, சொல்றது கேளுங்க. இப்ப பதில் சொல்லு. அப்போ உனக்கு புரியும் ஆவிக்குரிய ஐக்கியம்னா என்னன்னு. அப்போ உனக்கு புரியும் ஆவிக்குரிய ஐக்கியம்னா என்னன்னு. மொத கட்டளை என்ன? என்ன தவற என்பதை பைபிள்ல போட்டிருக்குது. என்ன தவற அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. என்ன தவற? ஹல்லேலூயா. என்ன தவற? இந்த சோதனை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை பிரிக்கிறதுக்கு தான். யாருல இருந்து? உனக்கு இயேசு கிறிஸ்து வேணுமா, இல்லாட்டி உன்னோட ஆசை வேணுமா? உன் மனைவி உனக்கு வேணுமா, இல்லாட்டி இன்னொரு பொம்பளை வேணுமா? உன் கணவர் உனக்கு வேணுமா, இல்லாட்டி உனக்கு இன்னொரு ஆம்பளை வேணுமா? உன் புள்ள உனக்கு வேணுமா, இல்லாட்டி இன்னொரு புள்ள உனக்கு வேணுமா? உன் ஆசையை திருப்பறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களை பிரிக்கிறதுக்கு தான். அதான் பைபிள் இயேசு சொன்னாரு, இச்சையோட உன் கண்ணால் இச்சையோட இன்னொரு பொம்பளை நீ பார்த்தாலே நீ ஏற்கனவே அவளோட விபச்சாரம் செய்து விட்டா. எதுக்கு அந்த கொடுக்குறாரு அது? ஏன்னு கேட்ட நீ பிரிச்சு போயிரு. பாருங்க, ஆண்டவர் வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் என்பது கத்து கொடுக்கறதுக்கு இல்ல. ஆண்டவர் நம்ம ஏகப்பட்ட விஷயத்த புரிய வைக்கிறாரு. என்ன தவிர நல்ல யோசனை பண்ணி பாருங்க. என்ன தவிர? ஏன்னு கேட்ட அடுத்தது என்ன நடக்கும்னு கேட்டு என்ன தவிர விட்டுனா நீ விபச்சாரம் தான் செய்ய போற. அடுத்தது பதில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னன்னு. அடுத்தது என்ன? விபச்சாரம் தான். ஆம்பளை இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி, விபச்சாரம் தான். அல்லேலூயா. கவனத்தோட இருங்க. நீங்க வந்து ஆவிக்குரிய ஐக்கியத்துல வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன தவிர எப்போதும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க. தப்பு உங்க எண்ணத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்துவே நான் உங்களை தான் அன்பு செய்யறேன், நான் உங்களை தான் நான் காதலிக்கிறேன், உங்களை தான் நான் லவ் பண்றேன். ஏன் என்றால் அங்கிருந்து அந்த தேவனோட அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டு அந்த தப்பு செய்யாம வைப்பார். உங்களுக்கு சாட்சி வேணுமா? ரோமர் 7 என்ன போட்டிருக்குது? இதற்கு ஐயோ எனக்கு கேடு, நான் என்ன பண்ணுவேன்? பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மூலியமாக நான் நன்றி செலுத்துவேன், அவர் எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் வேணும்னு சொன்னீங்கன்னா ரோமர் 8, நான் எப்போதும் ஜெயிச்சவனா இருக்கிறேன். ஏன்? என்னை அன்பு செய்தவர் என்று போட்டிருக்கிறார். அல்லேலூயா. 2 விஷயம் நீங்க எடுத்து பார்க்கலாம். நீங்க எப்போதும் ஒரு சோதனை வரும்போது திரும்பி அந்த தப்பு செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீ என்ன அன்பு செய்கிறாயா, இல்லாட்டி அதை நீ அன்பு செய்கிறாயா?
ஒரு தப்பு உங்க எண்ணத்துல வரும்போது இதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒண்ணு, என்ன நீ அன்பு செய்கிறாயா, சரி அதை நீ அன்பு செய்கிறாயா. ஆவிக்குரிய ஐக்கியத்துல வளர்றது ரொம்ப சுலபம். ஆனா எப்படி எப்போ வளருவீங்க கேட்டீங்கன்னா, நீ செய்தியை கேட்கணும். செய்தியை கேட்ட பிறகுதான் உனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த பிறகுதான் உன்னால செயல்பட முடியும். எப்படி? அவரை நம்பிக்கின்னு உங்களை நம்பிக்கின்னு செயல்பட முடியும். செய்தியை கேட்ட பிறகு உனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த பிறகு நீ செய்ய போறது கிடையாது, அவர் என்ன செய்யறாரோ அதை வச்சுக்கிட்டு தான் செயல்பட போறீங்க. அவரை நம்பிக்கின்னு தான் நீங்க செயல்படணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா அவர் நம்பிக்கைக்குரிய, அவர் செயல்பட வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். சின்ன சின்ன விஷயம் என்பது கிடையாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. அதே கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 12, 13, 14. 12, 13, 14. தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்களாக்கி உள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம். அவர் மூலியமாகத்தான் நாங்கள் பாவ மன்னிப்பு நாங்கள் பெறுகிறோம். அவர் மூலியமா தான். அவர் எப்படி கொடுத்தாரு? ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் கடவுள், பிதாவாகிய கடவுள் எப்போதும் நன்றி சொல்லிங்கன்னு இருங்க. அவர் நமக்காக இவ்வளவு செஞ்சுனே வந்துனே இருக்கிறார். இவ்வளவு நமக்கு செஞ்சுனே இருக்கிறார். அதனால நீங்க நன்றி சொல்லின்னு இருங்க. எப்போ பார்த்தா செஞ்சுக்கினே இருக்கிறார். அதனால நன்றி சொல்லின்னு இருங்க. நன்றி சொல்லின்னு இருங்க. செஞ்சுக்கினே இருக்கிறார். நன்றி சொல்லின்னு இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லின்னு இருக்காதீங்க அவர்கிட்ட. ஏன் நம்ம சொல்லக்கூடாது? நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறேன், நிறைய பேருக்கு துணி வாங்கி தரேன், நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டுறேன், இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் சொல்லலாமா கடவுள்கிட்ட? ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல கூடாது? ஏன் சொல்ல முடியாது? நாம் ஆடுவதும் அசைவதும் அவரால். அவர் நம்ம உள்ளத்துல வைக்கிறார் செயல்படுவதற்காக. ஏதோ நீ சேர அப்படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. எப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த நல்ல காரியத்துல அவர் உடனிருந்து செயல்படுவார். அந்த நல்ல காரியத்தை நல்லதாக ஆக்கக்கூடிய ஒரு பெரியவராக இருக்கிற அவர் மட்டும்தான். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 17 படிங்க. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. அல்லேலூயா. அனைத்துக்கு மின் அவரே, அனைத்தும் அவர் பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார். எல்லாமே குடிச்சுன்னு இருக்கிறார் அவர் கையில. நாம் எல்லாரும் அவர் கையில இருக்கின்றோம். எல்லாமே அவர் பிடித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள்ல போட்டிருக்குது, சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் பாதளத்துக்கு போன கூட உங்க கை அங்க இருக்கு. எல்லாமே அவர் பிடித்து கொண்டு வைத்து இருக்கிறார். பாருங்க, வழக்கமா நம்ம எல்லாரும் நிறைய ஜெபம் செய்வோம், நிறைய படிப்போம், நிறைய பரீட்சை எழுதுவோம், நிறைய மார்க் வாங்குவோம். ஓகேங்களா? அதெல்லாம் வாங்கின பிறகு என்ன கொஞ்சம் பாருங்க, அதெல்லாம் வாங்கின பிறகு நம்மலாம் பெரிய ஞானிகள் என்பதை வைத்து கொண்டு நாங்கள் நடப்போம். ஓகே, உலகத்தை ஜெயிச்சவங்க போல நாங்கள் நடப்போம். அல்லேலூயா. ஆனா எங்களுக்கு இதுலதான் எங்களுக்கு தோல்வி, இதுலதான் எங்களுக்கு. ஏன் என்றால் கடவுளோட திருவுளம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மடையன்களை எடுத்துக்கொண்டு ஞானிகளை உருவாக்குறார். ஏன்னு கேட்டா எந்த ஞானி அவருக்கு பின்னாடி பெருமா பாராட்ட முடியாது. வெளிவேனமா இருக்கிறவங்க எடுத்துட்டு பலசாலி ஆக்குறாரு. ஏன்னுட்டா எந்த பலசாலி அவருக்கு முன்னாடி நான் பலமா இருக்குன்னு சொல்லுவேன். தேவரோட திருவுளம் அப்படி. உங்க ஆசைகள் அனைத்தும் ஏன்
நிறைவேறது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்க, நீங்க ஆவிக்குரிய ஐக்கியத்துல வளர்றது கிடையாது. ஆவிக்குரிய ஐக்கியத்துல வளர்ந்தாதான் பரிசுத்தம் இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் சொல்றோம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது, நமக்குள்ள செயலாற்றும் போது உன்னுடைய செயல்கள், சொற்கள் எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவர் செயல்படுகிறார். எதை நீ செயல்படுறன்னு சொல்லாதீங்க, அவர் செயல்படுகிறார். அதான் புனித சின்னப்பர் கண்டுபிடிச்ச விஷயத்தை, இனிமே வாழ்வதை நானால் என்னில் வாழ்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த எரேமியா 33:3 இதே வசனம் தான் போட்டுக்குது. ஒன்றில் நான் மாபெரும் செயல்கள் செய்வேன், உனக்குள்ள நான் மாபெரும் செயல்கள் செய்வேன். எதை நீ செயல்படுகிற நான் செய்வேன். மார்க் நட்சத்திர கடைசி வசனம் என்ன போட்டுக்குது? இயேசு கிறிஸ்து அவர்களோட உடனிருந்து செயல்பட்டார். உடனிருந்து செயல்பட்டார். அவங்க செஞ்சாங்க கிடையாது, உடனிருந்து செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் படிப்போம். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. அல்லேலூயா. இத பாத்தீங்களா? அது திருப்பி படிப்பா. ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள், கவனத்தோட கேளுங்க. செல்வம்னு சொல்றோம். சொல்லுங்க, செல்வம், சொத்து. நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு நிறைய சொத்து வேணும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களா? சத்தமா சொல்றா, சத்தமா சொல்ற. பொம்பளை மாதிரியே பேசல, நல்லா சத்தமா பேச. இன்னும் சத்தமா பேச. இன்னும் சத்தமா வரும். ரெக்கார்ட் ஆகும். சொல்லு. வரல வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த நிறைய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது. இது நிறைய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன? ஞானமும் அறிவும். ஞானமும் அறிவும். யூ நீட் விஸ்டம். தேவ ஞானம் உனக்கு வேணும். அதான் சொல்ற, நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? ஞானத்தை கொடுப்பேன். நான் உனக்கு தேவையானது இந்த சொத்து. ஞானம் உனக்கு இருந்தால் அது மற்றதுல உன்னை தேடி வரும். உனக்கு அறிவு இருந்தானா அதெல்லாம் மற்றதுல உன்னை தேடி வரும். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்களா, அறிவு இல்லாத சொல்லுங்க, எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வீணாக்கிட்டான் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வீணாக்கிட்டான். சத்தமா சொல்லு. உங்க அப்பா பார்த்து சொல்லு. உங்க அப்பா பார்த்து சொல்லு. எல்லாம் சம்பாதிச்சுட்டு வீணாக்கிட்டான். ஏன்? உனக்கு அறிவே கிடையாது, ஞானமே இல்லை. அதனால தான் எல்லாமே வீணா போச்சு. நீ ஒரு ஞானி நினைச்சுன்னு இருக்கிற. சிலவங்க ஏகப்பட்ட சொத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, லாரன்ஸ் அவங்க அம்மா மாதிரி. ஆனா அது விற்கவும் முடியல, வாங்குறதுக்கு லாபம் கிடையாது. ஏன்னா அங்க அறிவு கிடையாது, ஞானமே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது நீங்க தப்பா கூட நினைச்சுக்கலாம். நல்லா சிந்தித்து பாருங்க, ஏன் அது மாதிரி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு தேவனோட ஞானமே உனக்கு கிடையவே கிடையாது. அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே இருந்தோம், இன்னும் பிச்சை வாங்குறோம். எல்லாமே இன்னும் பிச்சை வாங்குறோம். இன்னும் எனக்கு பத்தல சொல்லுங்க. எனக்கு பத்தல அப்படின்னு அர்த்தம் என்ன? பிச்சை தான் வாங்குறீங்கன்னா, எனக்கு பத்தலன்னு சொன்னா பிச்சை தான் வாங்குவோம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்துட்டு சாமியார்கிட்ட போய் கேட்காதீங்க, ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம். அவருக்கு அந்த பதில், அவருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது அவர்கிட்ட. ஏதாவது நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா நீங்க நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கணும். நீங்க என்கிட்ட கூட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க ஏன் நாங்க பிச்சை வாங்கணும்? கடவுள்கிட்ட கேள்வி, ஏன் நீ பிச்சை வாங்குறாங்க? கடவுள்கிட்ட கேள்வி, ஏன் நீ பிரச்சனையில இருக்கிற?
கடவுள்கிட்ட கேளுங்க, ஏன் இந்த சோதனை இருக்குது? கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். உன் மனசாட்சி பேசாதான் உங்ககிட்ட, நிச்சயம் உன் மனசாட்சி உங்ககிட்ட பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தை படிக்கணும். 4 படிப்போம். 4. திறமையாக வாதாடி எவரும் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். திருப்பி படிப்பா. திறமையாக வாதாடி எவரும் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இத பாருங்க, இந்த பைபிள் இருக்கு பாரு என் கையில, இதுல இருந்து நீ எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் இது இல்லாதது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏத்துக்க மாட்டேன். பைபிள் என்ன பண்றது? கடவுள் முழுமையாக தன் மகன் வழியாகவே பேசினார். கலாத்தியர் புத்தகத்துல முழுமையா தன் மகன் வழியாகவே முழுமையாக பேசினார். இதுல என்ன இருக்கு என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். இது இல்லாதது என்கிட்ட வந்து இந்த தியாலஜி, சைக்காலஜி, பிலாசபி, இந்த துபாகர் கதெல்லாம் என்கிட்ட விட்டுன்னு இருக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு அது தயார் கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பைபிள் இருக்குது மட்டும்தான் பேசுங்க. பைபிள் இல்லாத என்ன எது இல்லைன்னா அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கவனம் இல்லைன்னு நினைக்கிறேன். பைபிள் என்ன இல்லையோ அதுதான் பேசுவாங்க. அதுவும் கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. பைபிள்ல கூட அந்த வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை இருக்குது? உங்களுக்கு வந்து அதில் இருக்குது, அடிக்கடி சொல்லினா உங்களுக்கு பிடிக்காது, வேற ஏதாவது புதுசா ஏதாவது சொல்றதுக்கு ஆசை. ஆனா இந்த பைபிள் என்ன போட்டிருக்குது? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. என்ன போட்டிருக்குது? வானமும் பூமியும் மழைச்சாலும் சரி, என்னோட வார்த்தை ஒருபோதும் மழையாது. ஆனா அந்த பைபிள் மட்டும் வச்சு பேசுவீங்களா? இல்லை வேற ஏதாவது வேற ஏதாவது வச்சு பேசுறீங்கன்னா நீங்க தந்திரமுள்ள ஆவினத்தை பேசுறீங்க. சத்தியத்தை நீங்க பேசல. சத்தியம்தான் பைபிள் இருக்குது. சத்தியம்தான் உனக்கு விடுதலை கொடுக்கும் என்பது பைபிள்ல போட்டிருக்கு. அதை விட்டு வேற ஏதாவது நீங்க பேசுறீங்க சொன்னீங்கன்னா நீங்க எல்லாமே போய் தான் பேசணும். உங்க மண்டையில இருந்தா நீங்க பேசணும். உங்க ஐக்கியத்துல இருந்தா பேசணும். யாரோ மொத்தம் ஏதாவது ஒண்ணு எழுதியிருப்பான், அதை வச்சுதான் பேசணும். கடவுள் என்ன சொல்றாருன்னு என்பதை நீங்க நிச்சயமா கேட்கவே மாட்டீங்க. அதான் அந்த பைபிள் என்ன பண்றது? யாராவது ஒரு மனுஷன் உங்ககிட்ட இந்த சூழ்ச்சியாக பேசும்போது தயவு செய்து அது ஏற்றுக்காதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ரோமன் ஹிஸ்டரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. நீங்க வார்த்தை அம்மா பெரிய வார்த்தைகள் போட்டுருவாங்க. அவங்களுக்கே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவங்களுக்கே தெரியாம இருக்குது. அந்த பெரிய வார்த்தைக்கு ஒரே ஒரு காரணம் போட்டுக்கிறதுக்காக. காரணம் என்னங்கிட்டே அதே நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்குது. அவ்வளவு பெரிய வார்த்தை போட்டு வச்சிருக்கோம். அல்லேலூயா. அதனால யாருமே உங்களை ஏமாத்த வேண்டாம் என்பது பைபிள்ல போட்டிருக்குது. அடுத்தது 6வது வசனத்தை படிங்க. 6-7. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேறு ஒன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களோட அடித்தளமா இருக்க வேண்டும். அவரோட போதனை தான் உனக்கு இருக்க வேண்டும். அவரை பற்றி கொண்டு அவரை பிடித்து கொண்டு தான் நீங்க நடக்க வேண்டும். இதை தவிர வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்பது நீ அறிக்கையிடும் போது இயேசு கிறிஸ்துவை தவிர உனக்கு வேற கடவுள் இல்லாமல் போவதாக. மொத கட்டளை பைபிள் இருக்கிறது. திருத்துதர் பண்ணி 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இவரால் அன்றி வேறு எவரால் மீட்பு கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், மீட்பு பெறக்கூடிய நாமம், உனக்கு நிம்மதி வரக்கூடிய நாமம், வல்லமை வரக்கூடிய நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம். நீ கடவுள் நம்புறீங்களா?
அப்புறம் கடவுளை சொன்னது நீ ஏன் நம்பல? கடவுள் பேசணும் முதல் வார்த்தை ஒளி உண்டாகுக என்பது சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவை பார்த்து கடவுள் வாயிலிருந்த முதல் பேச்சு இயேசு கிறிஸ்து தான். யெஷுவா லோகோஸ் கடவுள். யோவான் அவர் நற்செய்தி எழுதும் போது முதல் வார்த்தை எழுதுனது முழு பைபிள் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோட இருந்தது, வார்த்தை கடவுளாயும் வந்து அவர் கடவுளுடைய இருந்தார் தொடக்கத்தில். நீங்க எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க, கடவுள் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வழி, அவர் சொன்ன வார்த்தையில தான் எல்லாமே அடிக்கிறது. நீ போய் நெல்லு, நான் பேசுவோம், நீ போய் நெல்லு, உன் முகத்துல இருந்து ஜீவ தண்ணீர் பொங்கி வெளியில போறோம், அப்பதான் உனக்கு தெரியும் கடவுள் உங்களோட செயலாற்றுகிறார், நீ செயல்படல. அல்லேலூயா. கடவுள் உங்களோட செயலாற்ற வேண்டும், அந்த தெய்வ பிரசனத்தை நீ உணர வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் உனக்கு உணர்ச்சி கொடுத்திருக்கிறார், உனக்கு உணர்ச்சி கொடுத்திருக்க, உனக்கு உணர்வு கொடுத்திருக்கிறார். எதுக்கு? உணர்வதற்காக, இந்த தேவ பிரசனத்தை உணர்வதற்காக. அடுத்தது படிப்பார், அப்படியே கண்டினியூ. போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்ற பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, திரும்பி இந்த வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லலாம், ரெண்டு வார்த்தை தமிழ்ல வராது. ஒண்ணு தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை வரும், வணங்குகிறோம், சொல்லுங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒண்ணு வந்து வெனரேஷன், இன்னொன்னு வந்து வர்ஷிப். வர்ஷிப், வெனரேஷன். இப்ப நீங்க வணங்குகிறோம்னு சொன்னீங்கன்னா வெனரேஷன் வர்ஷிப் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு சிலைக்கு முன்னாடி நீ போய் இப்படி தலை வணங்கினாலே வெனரேஷன் இல்லாட்டி வர்ஷிப் தான். ஒரு சிலையை தொட்டு நீ இப்படி முத்தம் கொடுத்தானா உனக்கு கடவுளை தேவையில்லைன்னு அர்த்தம். நேர் பேச்சு, உங்க கடவுளே தேவையில்லை, ஒண்ணும் கிடையாது. இப்போ இதே வச்சுக்கோ, எனக்கு ஆண்டவருக்கு கொடுத்தாருப்பா, என்ன அருமையான வந்திப்பாரு, ஐயா நல்ல அருமையான வந்திப்பா, சில வழிபாடுதான். சில வழிபாடுதான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மட்டும்தான் நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நீ மகிமை என்பது கொடுக்கவே முடியாது. இன்னொரு மனுஷனு கூட உன்னால மகிமை கொடுக்க முடியாது. திரும்பி படிப்பா, அவங்களுக்கு புரியல. போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்ற பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாய் இருங்கள். கிறிஸ்து தான் உனக்கு தலை, கிறிஸ்து தான் உனக்கு தலை இருக்க வேண்டும். கிறிஸ்து தான். அவர் உன்கிட்ட எதுவுமே சொல்லல, இப்படிப்பட்ட நீ வணங்கும் போது கடவுள் மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்பதை போட்டுக்கிறாரு. யோவான் வந்து பத்மாஸ் தீவுல இருக்கும் போது அந்த எல்லாமே பார்த்த பிறகு அவரால் புரியாம இதெல்லாம் ஏதுன பிறகு கூட அந்த வானதூதர் காலில் விழுறதுக்கு ரெடி ஆவாரு. உடனே அந்த வானதூதர் என்ன சொல்லுவான், அவரு மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், அவரு மட்டும்தான் நீ வணங்க வேண்டும். அந்த வானதூதர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த வணக்கத்தை ஏத்திருக்கலாம். ஆனா அந்த வானதூதர் வணக்கத்தை ஏத்துக்கல, அவர் மட்டும்தான் நீ வணங்க வேண்டும். ஏட்ட கடவுள் ஒருத்தர் தான். பாருங்க, இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதுதான் என்னால உங்ககிட்ட கொடுக்க முடியும். இதுக்கு தவிர வேற எல்லாம் எதுவுமே என்னால கொடுக்க முடியாது. உங்ககிட்ட நான் பொய் சொல்லி உங்களை நைஸ் பண்ணி உட்கார வச்சானா எனக்கு தான் தண்டனை. ஒரு பொய்யை தூக்கி கொண்டு ஒரு உண்மை ஆக முடியாது உங்களால. ஒரு பொய்யை தூக்கி கொண்டு உங்களால ஒரு உண்மை ஆக முடியாது. ஆனா உண்மை உண்மைதான், சத்தியம் சத்தியம் தான். ஆக்சுவலி ட்ரூத்னு போட்டிருக்கு, முழுமையான சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமி படத்தை வச்சுக்கணும், ஒரு லைட் போட்டு வச்சுக்கிறோம். ஆனா அவர் சொல்ற நான் உலகத்தை ஒளி நான் தான்றாரு. நீ என்ன லைட் போட்டு வச்சுக்கிறோம்.
மெழுகுவத்தி கொத்தி வச்சுக்கிறார். வீட்டில் வந்து ஏகப்பட்ட சாமி படங்கள், எங்கெங்க திருமணம் சரி சாமி படம் தான் இருக்கு. கடவுள் அப்படி சொல்லியிருந்தானா நீங்க செய்யறதுன்னா ஒரு நியாயம் இருக்கும். கடவுள் அப்படி செய்ய சொல்லலையே. ரோமன் கேத்தலிக் பைபிள்ல அந்த கட்டளை இல்லை. ஆமா, 10 கட்டளை கரெக்டா வச்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா 2 கட்டளை வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க, கீழே இருக்குது. 10வது கட்டளை 2ஆ வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆமா, இது அது எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மன்னன் கையால இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது பைபிள் போட்டு செய்யவே கூடாது. வேட்டிகன் கவுன்சில், 2வது வேட்டிகன் கவுன்சில் போப் ஜான் பால் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை பத்தி பேசினார். ஒரு கிராஸை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது கோயில்ல. பாருங்க பாருங்க, எதுவுமே கிடையாது. போப் ஜான் பால் ரொம்ப கிளியரா இருக்கக்கூடாது, வெறும் கிராஸ் மட்டும் தான். 2வது வேட்டிகன் கவுன்சில்ல போப் ஜான் பால் ரொம்ப கிளியரா இதை பத்தி பேசுறாங்க. டைட்டஸ் கேட்டா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால இப்படி போலியான செயல்கள், வானதர்களை கும்புறது, புனிதர்களை கும்புறது, இதெல்லாம் கொலைசர் புத்தகத்துல எல்லாமே இருக்கு. கிறிஸ்துவை விட்டு விட்டு இப்படிப்பட்ட செயல்கள் செய்யறவங்க எப்படியா நீ கிறிஸ்து தெரிஞ்சுக்குவாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து சொல்லிலையோ. அது என்ன சொன்னார்னு நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயார் கிடையாது. என்ன அவர் சொல்லலையோ அது ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஏன் நீ ஆவிக்குரிய ஐயத்துல நீ வளரல, வாழல. ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். எவ்வளவு சிம்பிளா என் வாயில இருந்து வருது. கரெக்டா? ரொம்ப சுலபமா வருது இல்ல? ரொம்ப சுலபமா வருது இல்ல? ஆனா கோடிக்கணக்கான வானதூதர்கள் என் வாயில இருந்து அறிக்கிடமா எல்லாம் முட்டி போடுறாங்க. ஆட்சிக்குரியர், அதிகாரம் செலுத்துற எல்லாமே முட்டி போடுறாங்க. நான் எப்படி சொல்றேன்னா அதே நேரத்துல அவங்களும் சொல்றாங்க. ஏன்? அவரோட நாமத்துக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது. அவரோட நாமத்துக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது. அவரோட நாமத்துக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது. மகிமை உள்ளது. நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்றதே கிடையாது. கொஞ்சம் கூட நீங்க இந்த ஒண்ணும் கிடையாது. உங்களை எல்லாரும் உட்கார வச்சுட்டு எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட் பிரேஸ் தி லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்குள்ள செயலாற்றுவாரு. அது வேற, அது கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள தங்கி செயல்படுறது நிரந்தரமாக இருக்கும். நிரந்தரம் நமக்கு தேவையான எது செஞ்சாலும் நிரந்தரமா இருக்கணும். தேவனோட வார்த்தை நமக்குள்ள நிரந்தரமா செயல்படணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அவங்க அம்மாவுக்கு 4 புடவை கட்டினா, இல்லாட்டி 10 மிளகு பத்தி போத்தனா, இல்லாட்டி இப்போ சாம்பிராணி தூக்கி போட்டா, இல்லாட்டி ஏதாவது மாலை கீழே போட்டா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா? சிந்தித்து பாருங்க. ஒரு கோயில்ல நீங்க வந்து ஒரு டெக்கரேஷன் போடுறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றீங்க. என்ன கேளுங்க, நான் சொல்றேன் எவ்வளவு செலவாகும். அதே சமயத்துல நம்ம பங்குல எத்தனை பேர் வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறானுங்க. நான் காமிக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, கஷ்டப்படலன்னு சொல்லுங்க. என்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. பணத்தை வச்சுக்கிறோம் கஷ்டப்படுறீங்க, பணம் இல்லாம கூட நீங்க கஷ்டப்படுறீங்க. ஏன்? உங்க மேற்பர் யார் என்பது தெரியாம நீங்க வாழறீங்க. உங்க மேற்பர் யார் என்பது தெரியாம நீங்க வாழறீங்க. உங்க மேற்பர் யார் என்பது தெரிஞ்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, என்ன என் ஆண்டவர் எனக்கு குறை எதுவும் இல்லை. உங்க மேற்பர் யார் என்பது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது கூட இயேசு நாமத்தை சொல்லித்தான் நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா அவர் யார் என்பது தெரியாம தான் நீங்க ஜெபிக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பது நீங்க தெரியாம ஜெபிக்கிறீங்க.
யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல அந்த சமரிய பெண் வந்துட்டு இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. ஜெபத்தை பத்தி ஒரு கேள்வி எழுப்புவாங்க. என்ன கேள்வி சொல்லுங்க. யூதர்கள் ஜெருசலேம்ல மட்டும்தான் வேண்டுவாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? மீட்பு யூதர்கள் மூலியமா தான் வருகின்றது. ஆனா இனிமே அது வந்து ஜெருசலேம்ல இல்லை, இங்க இல்ல, அங்க இல்ல, எல்லா இடத்துல என்கிட்ட கடவுள் உருவம் மற்றும் எல்லா இடத்துல அவரால் அவரை வணங்க முடியும். எல்லா இடத்துல வணங்குகிறவன் தான் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார். நீ கடவுள் நம்புறியா? நீ ரோட்லயும் வேண்டலாம், நீ பாத்ரூம்லயும் வேண்டலாம், சுத்து மோதம் வேண்டலாம், எங்க போனாலும் உன்னால வேண்ட முடியும். ட்ரெயின்ல போய் போனாலும் உன்னால வேண்ட முடியும். என்கிட்ட கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கடவுள் எல்லா இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார். நீ அதை நம்பினாதான் உன்னால ஆவிக்குரிய இடத்துல உன்னால வாழ முடியும். அவர் என்னைக்குமே உங்ககிட்ட சொன்னது கிடையாது. பைபிளுக்கு வார்த்தைக்கு தகும்படி என்ன சொல்றாரு? எப்போதும் நான் இருக்கின்றேன். நீ அங்க டாக்டர்கிட்ட போகும்போது பிரசவத்துக்கு குழந்தை கையில வரும்போது யார் கையில முதல்ல வருது? டாக்டர் கையிலையா, நர்ஸ் கையிலையா? முதல் கடவுள் கையில இருந்தான். ஏன்டா அவர் தான் வெளியில கை விட்டு வெளியில எடுப்பாரு. நீ மார்ல எடுத்து வைக்கும் போது தானா வந்து இந்த குழந்தை சப்புது. இது எப்படி சப்புது? அதுக்கு தெரியுமா சப்புன்னு? கேட்கிற கேள்வி பார்த்து சொல்லுங்க. நீங்க உட்காந்து முட்டாள்தனமா உட்காந்து இருக்காங்க, தெரியுமா சப்புறதுக்கு? தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா அது சப்புது. எப்படி ஆண்டவர் சப்ப வைக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டவர் நீங்க நினைக்கிற, நீ 1000 நினைச்சா கூட உங்களுக்கு ஏறவே ஏறாது. அது மாதிரி கடவுள் செய்ய வைக்கிறார். அதான் அந்த பைபிளோட வசனம் இருக்குது. நாம் ஆடுவதும் அசைவதும் அவராலே 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 அவர் செயல்படுகிறார். நீ கருப்பா இருக்கலாம், நீ வெள்ளையா இருக்கலாம். குழந்தை பிறக்கும் போது கருப்பா இருக்கலாம், நீ வெள்ளை பொம்பளை கருப்பு குழந்தை கூட பிறக்கலாம். அது முடிவு பண்றது யாரு? நீ முடிவு பண்ணுவே. இந்த குழந்தை நட்டையா இருக்கணும், குட்டியா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணல. எப்போ அந்த பூமிக்கு வரணும் நீ முடிவு பண்ணி வச்சுக்கிற? நீ ஏறி வச்சுக்கிற. நீ ஏமாந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏமாந்த போகபடி பார்த்து கொள்ளுங்கள். எந்த மனுஷன் உங்களை ஏமாற்றக்கூடாது. சத்தியம்தான் சத்தியம்தான் சத்தியம்தான். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். சத்தியம் உனக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. போலி மனப்பான்மையில செயல்படாதீங்க. நீங்க 1000 மனுஷன் 1000 சொல்லுவான். பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் பைபிள் மூலியமா தானே பேசுறாரு. அந்த என்ன சொல்லுது உங்ககிட்ட? இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லும் போது செய்யாதீங்க. பவுலும் பேதுரும் யோவானும் அந்த சபையில நிற்கும் போது இந்த சபைக்காரங்கிட்ட எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும், இல்லாட்டி சொல்றது கடவுள் சொல்றதை நாங்க கேட்டு வாழணுமான்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இவங்களாம் படிக்காதவங்க. இனிமே இயேசு பத்தி நீங்க பேசாதீங்க. எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி வர்றாங்க. ஆமா, பின்னாடி வரதுக்கு ஒரே ஒரு காலம் இயேசு கிறிஸ்து கடவுளா இருக்கிறார். அல்லேலூயா. ஏமாந்த போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்ப இருக்கிற நிலைமை பூமியில உலகத்துல நல்ல ஞானம் உள்ளவனே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்ல ஞானம் உள்ளவனை கூட ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். எப்படி ஏமாந்து போயிடும் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஒரு பொண்ணு 15,000 நகை 4 லட்சம் ரூபாய் பணம் தூக்கிக்கின்னு காலேஜில் படிக்கிற பொண்ணு லவரோட ஓடி போச்சு. 5 நாள் ஆகுது. ஏதோ பக்கத்து ஊர்ல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க இதே ஊர்ல இருக்குது. யாகம் ஸ்டாலுக்கு பக்கத்திலே இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? எப்படி ஏமாந்த போறாங்க பாரு. சொல்லுங்க, எப்படி எங்க ஏமாந்து போறேன்னு கேட்கலாம். சத்தமா கேட்கலாம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ அழகா இருக்கிற, நீ கெட்டப்பா இருக்கிற. இந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இந்த அளவுக்கு ஏமாந்த போறதுக்கு அவ்வளோ சுலபமா இருக்குது. அவ்வளோ சுலபமா ஏமாந்த போறதுக்கு. என்ன கெட்ட பொண்ணுக்கு எவ்வளவு அழகா இருக்கிற பாரு. இந்த வார்த்தையில ஏமாந்த போற.
இந்த வார்த்தையில் அவ்வளவு சுலபமா ஏமாத்த போறீங்க. ஏன்னு கேட்டா நீங்க தேவ ஐக்கியத்துல வாழறது கிடையாது, ஆண்டவரை நோக்கி பார்க்கறது கிடையாது, ஆவிக்குரிய ஐக்கியத்துல வளர்றது கிடையாது. தேவனோட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் நட்சத்திரம் 6:63 நான் பேசுற வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகள், மாமிசமான வார்த்தைகள் கிடையவே கிடையாது. எப்போதும் நீ தேவனோட வார்த்தையை நீ படிக்கும் போது நீ உணர்ந்து பார்க்க வேண்டும், இது யாரோட வார்த்தை, யார் என்ன என்கிட்ட சொல்ல விரும்புறாங்க, என்கிட்ட கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார், என்கிட்ட கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார், கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என்ன அன்பு செய்கிறார், என்ன அன்பு செய்கிறார். ஏன் நான் சொல்லுவேன், நானு கடவுள் என்ன அன்பு செய்கிறார், கடவுள் என்ன அன்பு செய்கிறார், ஏன் அதை சொல்றேன் நானு? கடவுள் உங்களை அன்பு செய்யறாரா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? உங்களால உணர முடியல கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், நீங்க சும்மா தான் சொல்றீங்க. உணர்ந்து பாருங்க கடவுள் உங்களை அன்பு செய்யறாரா? உணர்வு இல்லாம வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. உணர்வு இல்லாம வாழற நான் சேலஞ்ச் பண்றவங்கள, நான் உங்க வீட்டுக்காரி உங்க மேல வருத்தப்படும் போது நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? உணர்வு இருந்தாலும் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. உணர்வு இருந்தாலும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. உங்க வீட்டுக்காரி உங்களை திட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவன் என்ன சொன்னாலும் சரி, நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முழு உணர்வு இருக்குது, கடவுள் ஒன்று அன்பு செய்கிறார். தேவனோட அன்பு நான் ருசிக்கிறேன்னு சொன்னா மற்றவங்க என்ன அன்பு செய்யறாங்களோ இல்லையோ எனக்கு என்ன கவலையா இருக்குது? தேவனோட வார்த்தையை நான் ருசிக்கிறேன் ரசிக்கிறேன்னு சொன்னா மற்றவங்க என்னை பத்தி பேச எனக்கு என்ன குறைவா இருக்கும் போது, என்னை பத்தி கேவலமா பேசணும் எனக்கு என்ன குறை போது, கடவுள் என்னை பத்தி கேவலமா பேசலையே. நீ உணரணும். உனக்கு அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னீங்க எப்படி? ஒண்ணு கிடையாது. செல்போன் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க யாராவது ஒரு அதிகாரி பார்க்க போகும்போது அந்த செல்போன் எடுத்துனா அந்த அதிகாரிக்கு ஆபீஸ்ல போனா என்ன பண்ணுவாங்க? செல்போன் வச்சுட்டு போவீங்களா? தூக்கி வெளியில கிடச்சிட்டு போவீங்க. நீங்க என்னோட ஏஜுக்கு அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனா கடவுளுக்கு மதிப்பே கிடையாது, செல்போனும் இருக்கும். என்ன பண்ணலாம் ஏன் பண்ணலாம், கடவுளுக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா இங்க நம்ம முக்கியமா பேசுறோம், மதிப்பே கிடையாது. கோயிலுக்கு போறீங்களா? என்ன பண்றீங்களா கோயில்ல? கடவுளுக்கு மதிப்பா கொடுக்க போறீங்க நீங்க? சும்மா ஏதாவது ஒண்ணு போனீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க, ஏதாவது ஒண்ணு வந்தீங்க. அதான் 1000 நாள் சொன்னார், என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், நீங்க மறந்துடுவீங்க. அது ஒரு சடங்கா போட்டது. எங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு அந்த உணர்வு இருக்கணும். கடவுளின் நன்மை செய்கிறார், கடவுள் எனக்குள்ள செயலாற்றுகிறார். கெட்ட வார்த்தை பேசாம உங்களால பேச முடியுமா? கெட்ட நினைப்பு இல்லாம உங்களால பேச முடியுமா? பேசுங்க. கெட்ட நினைப்பு இல்லாம உங்களால பேச முடியுமா? இல்லாட்டி கெட்ட வார்த்தை சொல்லாம உங்களால பேச முடியுமா? வஞ்சிக்காம உங்களால பேச முடியுமா? வஞ்சிக்காம பேச முடியும். கெட்ட வார்த்தை சொல்லி முடியாது. ஆனா கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவீங்க. அப்புறம் உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. கடவுள் நம்ம கிட்ட சொல்லல, இன்னும் 24 மணி நேரம் என்னை வந்து மன்றாடுன்னு சொல்லல. எங்கேயுமே பைபிள் என்கிட்ட காமிங்க, நான் பார்க்க விரும்புறேன். இயேசு அப்பா கிட்ட பேசும்போது கூட நான் அடுத்தது நான் என்ன செய்யணும்னு தான் கேட்டாரா தவிர நான் செய்வேன்னு சொல்லவே இல்லை. நாமளும் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லின்னு இருக்காதீங்க. நீங்க எனக்குள்ள என்ன செய்யணும் செயல்படுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லி கொடுங்க. என் இஷ்டத்துக்கு தள்ளுபடி என்னை விடாதீங்க. சொல்லுங்க.
130 திருப்பாடல் கடைசி வசனம் என்ன போட்டு பாருங்க. 139. உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியதும். அல்லேலூயா. அவ்வளவு கரெக்டா போட்டிருப்பாரு. உனக்கு அந்த உணர்வு இருந்தாதான் இந்த வார்த்தை சொல்லுவேன். சங்கீதத்துல போட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் முழு உணர்வோட அவர் எழுதினார். அந்த முழு உணர்வோட அந்த ஜெபத்தை எழுதினார். ஆனா நாம அதை படிச்சுன்னு இருக்கிறோம். பைபிள் எடுத்துட்டு உணர்வோட படிக்கிறோம், படிச்சுன்னு இருக்கிறோம். இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ள என்ன நடக்குது நினைக்கிறீங்க? நீங்க உணர்வோட நடக்குது நினைக்கிறீங்களா? உங்க உறவு உணர்வோட இருக்கா, உணர்வு இல்லாம இருக்கா? உணர்வு இல்லாம தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவு. பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுக்கும் அம்மா அப்பாவுக்கும் குள்ள இருக்குது. உணர்வு இல்லாம தான். இல்லாட்டி அடுத்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்பேன், அப்புறம் எதுக்கு சண்டை, எதுக்கு வீண் பேச்சு, எதுக்கு நீங்க ஒருத்தருக்கு மேல பழி சும தெரியுங்க? என்ன நினைச்சீங்க? உனக்கு என்ன, உனக்கு உணர்வு இருந்தால் புரிஞ்சிக்கூடிய தன்மை தேவன் உனக்கு கொடுப்பார். இந்த புரிஞ்சிக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்ல, உணர்வு இல்ல. அதனால தான் நீ என்ன பண்ற உனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய டாபிக். இது கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 படிப்பான். இவை எல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே, கிறிஸ்துவே உண்மை. போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள். அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு உலக போக்கிலான சிந்தனையால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் உங்களுக்கு அர்த்தம் போட்டு அவர்கள் தலையாய் இருப்பவரை பற்றி பிடித்துக் கொள்ளவில்லை. கவனத்தோட கேளுங்க. தலையா இருக்கிறவர் அவரை பற்றி பிடிக்கல. அடுத்தது படி. அவரால் தான் முழு உடலும் தசை நார்களாலும் மூட்டுகளாலும் இறுகி பிணைக்கப்பட்டு ஊட்டம் பெற்று கடவுளின் விருப்பத்திற்கேற்ப வளர்கிறது. அல்லேலூயா. உன் உடம்பு, உன் முழு உணர்வு இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தானா இந்த உடம்பு தேவனோட ஐக்கியத்துக்கு தகுந்தபடி வளரும். தேவனோட ஐக்கியத்துக்கு தகுந்த இந்த உடம்பு வளரும். உன் ஆசைக்கு தகுந்தபடி வளராது. கல்யாணம் எடுத்துங்க. நீங்க கல்யாணம் எடுத்துங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4, 5, ஒரு வாரம் கூட வச்சுங்க. ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உணர்வு அங்க இருந்தால் அங்க பரிசுத்தம் இருக்கும். உணர்வு இருந்தால் பரிசுத்தம் இருக்கும். உணர்வு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்க பரிசுத்தம் இருக்காது, அசுத்தம் தான் அங்க இருக்கும். ஒண்ணும் கிடையாது. இப்போ ஆம்பளைக்கு நான் சொல்றேன் நான் இந்த வசனம், ஆனா நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனம். யூஸ் அண்ட் த்ரோ. சொல்லுங்க. அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி கடைசிடுறோம். அந்த நேரத்துக்கு தகுந்த நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழறன்னு சொன்னா உணர்வு இல்லாம நீ வாழற. கவனத்தோட பாருங்க, என்ன பாருங்க, கவனத்தோட பாருங்க. என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ யூஸ் பண்ணி த்ரோ பண்ண மாட்ட, ரொம்ப பாதுகாப்பு கொடுப்ப, அரவணைப்ப, ரொம்ப பாதுகாப்பு கொடுப்ப. அப்படின்னு அந்த இடத்துல எரிச்சல் கிடையாது, கோபம் கிடையாது,
திட்ட மாட்டேன், ஒதுக்க மாட்டேன், வீண் பேச்சு பேச மாட்டேன். அது என்னது ஏன்னு கேட்டா கண்ணாடி போல இருக்கு, உங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீ வாழ சத்தமா வாழ. அதான் தேவ ஐக்கியத்துல இருக்கிற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட திருவுள்ளத்துக்கு தான் இருக்கிற வாழ்க்கை. Not use and throw. ஒன்றும் கிடையாது. ஒரு கேள்வி எழுப்புறேன் நான், எத்தனை பேருக்கு அக்கறை இருக்கு? நான் வெளியில பத்தி பேச விரும்பல, நான் வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு அக்கறை இருக்கு? என்ன அக்கறை இருக்கு உங்ககிட்ட சொல்லு. அக்கறைக்கு அர்த்தம் தெரியுமா? என்னன்னு சொல்லு. அது நீ பதில் சொல்லின்னு இருக்காத, அது செய்கிறாயா என்பதை சொல்லு. அது 100 மார்க் நான் கொடுப்பேன். நான் நீ சொல்ற பதிலுக்கு நீ சேரன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு 100 மார்க் கொடுப்பாரு. கட்டளை 10 கட்டளை கேட்ட நீ 10 கட்டளை நீ சொல்லுவ, நீ நான் 100 மார்க் கொடுப்பேன். நான் நீ ஆண்டவர் முன்னாடி 10 கட்டளை சொன்னா எந்த கட்டளை கடைபிடிக்கிறோன்னு முதல் கட்டளை கேட்பாரு அவரு. நீ பதில் என்கிட்ட சொல்லாத, நீ என்ன சேரன்னு சொல்லு. புரியுதா என்ன பேசுற? பதில் கொடுக்கிறது ரொம்ப சுலபம். இது நீ செய்கிறாயா, நீ சேரியா? உன் மனைவி நீ அன்பு செய்கிறாயா? உன் பிள்ளைய உண்மையை நீ அன்பு செய்கிறாயா? உண்மையா உன் மனைவி அன்பு செய்கிறாயா? இல்லாட்டி உண்மையா உங்க அம்மா அன்பு செய்யறியா? நான் சேவை செய்யறேன், நான் ஆஸ்பத்திரி யூஸ் போறேன். இதெல்லாம் பணம் கொட்டினா எவனை செய்வாயா? அத வீட்டு வரைக்கும் டாக்டர் வந்து பார்ப்பாயா? அக்கறை இருந்தானா நீ கோபப்பட மாட்டேன், உங்களோட எரிச்சல் இருக்காது. ஏன்ட்டு அக்கறைக்கு என்பது என்ன, முழு பொறுப்பு இருக்குது உங்களோட. கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அதே போல நான் இருக்க விரும்புறேன். இஸ்ரவேல் உலகத்தின் காரியத்தை கணக்கு போட்டுட்டு அக்கறைன்னு சொல்லிடாதீங்க. அதான் அந்த வசனம் கொடுத்த நானு இருக்காது. எனக்கு அக்கறை இல்லைன்னா என்னன்னா இருக்காதுன்னா இந்த ஞானம் இருக்காது, ஆவிக்குரிய அறிவு இருக்காது. அக்கறை இருக்குதுன்னா இதெல்லாம் இருக்கும், ஞானம் இருக்கும், கடவுளோட திருவுளம் என்னன்னு தெரியும். உலகின் போக்கனான காரியம் எடுத்து இதுல பைபிள் எடுத்து சூழ்ச்சியாக வெக திறமையாக இயேசு சொல்லல, மார்க் நட்சத்திர வெக திறமையாக. உங்க அம்மா என்ன சொல்லுவீங்க? குப்பான்னு வாங்க. அப்படின்னா ஓ கடவுளுக்கு நான் கொடுத்துட்டேன், நான் சும்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். செயல் இல்லை. அதான் யாருக்கு ஒரு ஆப்படிச்சார்ல இந்த காரணத்தை வச்சு சும்மா படிக்கிறவங்க செயல்படுறவங்களா இருக்க. எப்போ நீ செயல்படுவ நீ சொல்லணும் இயேசு கிட்ட, ஆண்டவரே நான் உன்னைதான் நான் லவ் பண்றேன், நான் உன்னைதான் நான் காதலிக்கிறேன், நான் உன்னைதான் காதலிக்கிறேன், இது நான் காதலிக்கல நானு அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவரே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க தான் இதுல இருந்து எனக்கு விடுதலை செய்யணும், நீங்க தான் இதுல இருந்து எனக்கு விடுதலை செய்யணும். ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா பேசணும். நீங்களாம் பெரியவங்களா இருக்கிறீங்க. இந்த செல்போன், சாதாரண செல்போன் வச்சு திறந்து பாருங்க, ஏதாவது சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் திறந்து பாருங்களாம், என்னென்ன அசிங்கம் வருது, அதுல என்னென்ன கேவலமானதெல்லாம் வருது பாருங்க. ஜோக் எடுத்து பாருங்க, செல்போன்ல ஜோக் அனுப்புவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? ஜோக்கு அசிங்கமான ஜோக்கு. யார் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? அதுல இருந்து அந்த ஜோக்கு கேட்டு கேட்டு உங்களுக்குள்ள இருக்கிற வெறித்தனம் கிளப்பி விட்ட பிறகு இந்த நாயங்க விட மோசமா இருக்கிறாங்க மனுஷனுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் ஒரே நாள் வரவா? பைபிள போட்டுக்கு நிரந்தரம் ஒரு நாள் வரும் என்பது கிடையாது. கடவுள் இந்த பூமி எது வரைக்கும் அன்பு செய்யறேன்னு சொன்னா அந்த பாப்பா வந்து புள்ளதாச்சியா இருக்குது. இன்னொரு குழந்தை பூமிக்கு வரணும்னு எந்த அளவுக்கு அன்பு செய்யறா இருக்காரு மனுஷன். இன்னும் பெரிய வரணும், இன்னும் பெரிய வரணும். நம்ம உணர்வோட இருக்கிறோம் இல்லையே?
கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, கடவுள் எனக்குள்ள ஒரு செயல்படுறாரு, கடவுள் தான் இதுக்கு காரணமே கடவுள் தான் சொல்றோமா? இதுக்கு காரணமே கடவுள் தான் சொல்றோமா? அப்புறம் இந்த உடம்பை பார்த்து இந்த உடம்புக்கு காரணமே கடவுள்னு சொல்றோமா? இல்லையே. உடம்பை பார்த்து நீயே குறை கண்டுபிடிச்சுக்கிற. அல்லேலூயா. அதனால நான் திருப்பி சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல தயவு செய்து ஏமாந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை கேட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, நான் செயல்படணும்னு சொன்னீங்கன்னா இந்த செயல் நீங்க என் கூட செயல்படும், எனக்குள்ள நீங்க செயல்படணும். எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. இந்த பூமியில இருக்கிறேன், ஆனா எனக்கு பயமா இருக்குது. சாட்சி வேணுமா? சாட்சி வேணுமா? சாட்சி தரேன் நான். யோவான் 17 என்ன போட்டிருக்க? இயேசு இவங்க பூமியில இருக்கிறாங்க, பூமியில இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது தேவையில்லை, ஆனா தீவன்ல இருந்து இவர்களை பாதுகாப்பு கொடுங்க. தீவன் உலகம் நல்ல உலகம் தான், உலகம் ரொம்ப நல்ல உலகம் தான். கம்ப்யூட்டர் நல்ல கம்ப்யூட்டர் தான், நெட்வொர்க் நல்ல நெட்வொர்க் தான். ஆனா வைரஸ் எப்படிதான் உள்ளர போறதுன்னு அதனால ஏமாந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இந்த டாபிக் அப்புறமா வச்சுக்கலாம், இது ரொம்ப பெரிய டாபிக். இது அவ்வளவு சுலபமா இது போதிக்க முடியாது.